சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பங்குனி உத்திரம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் பெரும்பாலான ஆலயங்களில் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுவாங்க. முக்கியமாக சிவாலயங்களில் பங்குனி உத்திரம் ரொம்பவே விசேஷம். நிறைய பேர் வீடுகள்லேயும் விரதம் இருந்து இந்த பங்குனி உத்திரத்தை கொண்டாடுறது வழக்கம். முக்கியமாக திருமணமாகாதவர்கள் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் நாளை வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டு சிவாலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக சீக்கிரமே திருமணம் கைகூடும் அப்படின்னு சாஸ்திரங்களும் நம்மளுடைய சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. புராணங்களில் பங்குனி உத்திரத்தில் நிகழ்ந்த சிறப்புகள் நிறையவே இருக்குங்க. பங்குனி உத்திரம் நட்சத்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த திருநாளில் தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதா புராணங்கள் சொல்லுது. 12வது மாதமான பங்குனியில் 12வது நட்சத்திரமான உத்திரம் இடம்பெறும் புனித நாள் தான் பங்குனி உத்திரம். சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இதே திருநாளில்தான். ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்திட்டு வராங்க. சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதே பங்குனி உத்திர திருநாள் தான். முருக கடவுள் தெய்வானையை இந்த திருநாளில் தான் மனம் புரிந்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர், சீதாதேவி ஸ்ரீராமர், இந்திராணி தேவேந்திரன், 27 நட்சத்திரங்கள் உள்பட சந்திரன் ஆகிய எல்லாருக்குமே திருமணங்கள் நடந்தேறியது இதே பங்குனி உத்திர திருநாளில்தான். நம்பியின் மகளாக ஸ்ரீவள்ளி அவதரித்தது, மகாலட்சுமி நாராயணனின் மார்பில் அமர்ந்தது, சரஸ்வதி பிரம்மதேவனின் வாக்கில் அமர்ந்தது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றதும் இதே பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் வரலாறுகள்லாம் சொல்லுது. அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த பங்குனி உத்திரம் திருநாள். இதை யாரும் தவற விடாமல் உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற சிவாலயத்துக்கோ மற்ற ஏதாச்சும் ஒரு ஆலயம் இருந்தாலும் அங்கேயும் போகலாம். முக்கியமாக சிவாலயங்களில் இந்த பங்குனி உத்திரம் ரொம்பவே விசேஷம். இந்த நாளில் இப்போ காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஆலயத்தில் அமைதியாக உட்காந்து மனசுக்குள்ளே நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அதே போல் மாலை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இதே போல் அமைதியாக உட்காந்து மனசுக்குள்ளே ஓம் நம சிவாயா அப்படிங்கிற நாமத்தை மனசுக்குள்ளவே சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். மற்றபடி எல்லாருக்குமே இந்த பங்குனி உத்திரம் ஆலயத்தில் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து இந்த நாமத்தை சொல்கிறதன் மூலமாக உங்களுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். இருக்கிற கஷ்டங்கள் விலகும், துயரங்கள் நீங்கும், எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு இறைவன் அருளால் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாளை நாளைக்கு மறக்காமல் எல்லா ஆலயத்துலேயும் போயிட்டு தரிசனம் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். மறக்காமல் நாளைக்கு சிவாலயத்துக்கு போயிட்டு தரிசனத்தை பண்ணிட்டு வாங்க. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வணக்கம்.